ஹாய், திஸ் இஸ் வினோத். எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம வந்து வெளியே வந்து ஒருத்தவங்கள பார்த்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இவங்க தான், இவங்க வந்து சாஃப்டானவங்களா இல்லை ரொம்ப ஹார்டானவங்க வந்து வெளியே பார்த்து சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ட்ரூ. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள பார்த்து வந்து என்ன இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க அவங்கள பார்த்து பயப்படுவோம். அவங்கள பார்த்து ஒரு சில பேரை வந்து இவங்க இப்படிலாம் இருக்காங்கல்ல அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அவங்க அவங்க கூட மிங்கிள் ஆகும் போது தான் தெரியும் இவங்க ஒன்றுமே இல்லையா. நம்ம இவங்கள பார்த்தா வாவுன்னு சொல்லணும், இவங்கள பார்த்தா வந்து நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆகணும், இவங்கள பார்த்தா நம்ம பயந்தோங்கிற மாதிரி இருக்கும். அதே போல் ஒரு சில பேர் பார்த்தாலே வந்து ரொம்ப நாலேஜ் ஓரியன்டாக இருப்பாங்க, ரொம்ப வந்து ப்ரில்லியண்ட்டாக இருக்கிற மாதிரி தோணும். அவங்க ட்ரெஸ் பண்ணுற விதம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி செம்ம டீசெண்டாக இருக்கும். பட் ஆனால் அவங்க கூட மெர்ஜ் ஆகி அவங்க கூட பழகும் போது தான் நமக்கு தெரியும் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஜஸ்ட் வந்து அவுட் சைடு வந்து நம்ம பார்த்து நம்ம வந்து ஏமாந்துட்டோங்கிற மாதிரி. எதை பார்த்துமே யாரை பார்த்துமே பயப்படாதீங்க. யாருமே வந்து உங்களை எதுவும் பண்ண போகிறதில்ல. அவங்கவுங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1008 ப்ராப்ளம் இருக்குது. அதில் அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, மற்றவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்க, நம்ம ஏதாச்சும் பேசும்போது ஏதாச்சும் பண்ணும்போது நம்மளை பார்க்குறாங்களே, நம்மளை பார்த்தா சிரிக்கிறாங்க, அதில் நம்ம பண்ணுறது தப்பாக இல்லையா, நம்ம காஸ்டியூம் நல்லா இல்லையா, அப்படி இப்படி நம்ம என்னென்னவோ வந்து யோசிப்போம். ஆனால் அந்த மாதிரி தான் எதுவுமே இல்லை. உங்களுக்கு என்ன தோணுது தைரியமாக இது பண்ணுங்க. யாருமே வந்து உங்களை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இல்லை. அவங்க யாருமே வந்து உங்களை பார்க்கல. அவங்க ஜஸ்ட் வந்து அவங்க வந்து ஏதோ ஒன்று அவங்க அங்கே தான் இருக்காங்க. மேபி உங்களை தான் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களோட மைண்டு அங்கே கிடையாது. அவங்க மைண்டு எங்கேயோ அலைபாஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே போல் உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்து எப்படின்னா, நீங்கள் நம்ம போடுற ட்ரெஸ்ஸை வச்சா நமக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக ஒரு புது ட்ரெஸ்ஸு போட்டோன்னா நமக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ட்ரெஸ்ஸாக ஒரு ஃபேடான ட்ரெஸ்ஸாக போடும்போது, இல்லை அந்த பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு போடாமல், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் ஒரு ஃபங்க்ஷன் வியர் போடாமல் வேறு ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய அதே போல் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணாமல் போனால் நமக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும், ஒரு மாதிரியாக வந்து ஆக்வர்டாக இருக்கும். பட் இந்த ஆக்வர்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் தான். எங்கேயுமே வந்து உங்களால் வந்து எல்லாமே பண்ண முடியும். நீங்கள் வந்து உங்களை வந்து பிரேவாக காட்டணும், பிரேவாக இருக்கணும். எதுக்காக நீங்கள் பயப்படக்கூடாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணணும். யாருக்காகவும் சரி எதுக்காகவும் சரி உங்களை விட்டு கொடுக்காதீங்க, எதுக்காகவும் பயப்படாதீங்க. கான்ஃபிடென்ட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸை வச்சு ஒன்றும் உங்களோட மைண்ட் செட் இல்லை, நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸை வச்சு உங்களோட கான்ஃபிடென்ட் இல்லை. உங்களோட கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட இங்கே இருக்குது, உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் உங்களை லைனாக நினச்சிக்கோ, நீங்கள் லைன். நீங்கள் வந்து உங்களை வந்து ரேட்டாக நினச்சி நீங்கள் ரேட். எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களோட லைஃப்பில் நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்னு நினச்சாலும் அதுவும் உங்ககிட்ட தான் இருக்குது. அதே டைமில் நீங்கள் கீழே போகணும்னு நினச்சாலும் உங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட தாட்ஸும் சரி உங்களோட பிஹேவியரும் சரி மாறும். நீங்கள் அதுக்காக வந்து மாற்றணும். டெய்லியும் வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணுற உங்களோட ஹேபிட்ஸும் உங்களோட பிஹேவியர் தான் வந்து உங்களை வந்து நீங்கள் நினச்ச ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போகும். அது வந்து ஒரு நீங்கள் நினச்ச மாதிரி பெரிய இடத்துக்கும் கொண்டு போகலாம், இல்லைன்னா உங்களுக்கு கீழே தள்ளியும் விடலாம். உங்களை அதை ஏற்றி உங்களை அதை வந்து மேலே 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 ஏற்றவும் ஏற்றலாம், இல்லை கீழே தள்ளியும் விடலாம். அது எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. உங்களோட செல்ஃபை வந்து பிலீவ் பண்ணுங்கள். யார் என்ன சொன்னாலும் சரி உங்களை நீங்கள் நம்புங்க. இப்போல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்களோட ஃபேமிலியில் யாரோ ஒரு பர்சன் வந்து சக்சீடாக இருக்காங்க, இல்லை சக்ஸஸ் வந்து பார்த்துட்டாங்க, ஒரு நல்ல ஜாப் கிடச்சிச்சு, இல்லை வேறு மாதிரி எந்த மாதிரி ஒன்றா இருக்கலாம். பட் ஆனால் அவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒன்றுமே இல்லை நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்கள் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாது. உங்களை நீங்கள் உங்கள் கூட தான் கம்பேர் பண்ணணும். இப்போ உங்ககிட்ட உங்களோட லைஃப்பை வந்து மற்றவங்கள யாராச்சும் வந்து வாழ சொன்னால் வாழ முடியாது. உங்களோட லைஃப்பை உங்களால் மட்டும்தான் வாழ முடியும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அதே போல் உங்களோட செல்ஃபை வந்து ஒரு மாதிரி மட்டமாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க, நீங்கள் நினைக்காதீங்க. அதே போல் உங்களோட செல்ஃபை ஐ எம் ஒர்க்லெஸ், ஐ எம் நாட் குட், எனக்கு வேல்யூவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட செல்ஃபை வந்து நீங்கள் புல் டவுன் பண்ணாதீங்க. உங்களை எப்பவுமே நீங்கள் வந்து பெருசாக யோசிங்க, நல்லதாக யோசிங்க, நல்லதாக நினைங்க. உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு சில விஷயம் அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க, அதுக்காக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். எப்பவுமே நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்கும். இந்த உலகமே வந்து உங்களுக்காக வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். பட் நீங்கள் நினைக்கணும், பாசிட்டிவாக நினைங்க. நீங்கள் அதுக்காக வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச மாதிரி நடக்க ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இதுதான் நான் சொல்ல நினச்சேன். ஓகே, பை பாய். தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்சிங்.